கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ராபோஜன ஆராதனைக்கு ஆதாரமாக நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:48. நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிற சகோதரன் சேவியர் அவர்கள் ஜெபிப்பார்கள். பாவிகள் அழிவதும் விருப்பமில்லை தகப்பனே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவான்றார். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இழக்க பெறுவான்னு சொல்லியிருக்கிற தகப்பனே. இதை நாம மட்டும் பரிசுத்தப்படுங்க அப்பா. இந்த கருதிப்படுத்துங்க, இந்த ரத்தத்திற்கு பங்கு எங்களை தூய்மைப்படுத்துங்க. என்ன வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இது நல்ல பலனை ஞாபக சக்தி எங்களுக்கு கொடுக்கப்பா. மகனே ஆமென். நாம் வாசித்த திருவசனம் யோவான் 6:48 இப்படியாக சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. யார் சொல்றது? ஏசப்பா சொல்றாங்க, ஜீவ அப்பம் நானே. அடுத்த வருஷத்தை வாசிங்க. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தோம். இது எங்க நடந்துச்சு? அவங்க வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து வருகிற பொழுது இவர்கள் மன்னாவை புசித்தார்கள். வாசிங்க. இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. அன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவங்க மன்னாவை புசித்தாங்க. அதுவும் வானத்துல இருந்து கிடைச்சது. அது எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? யாருக்கு தெரியும்? நாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறீங்களா? கொத்துமல்லி அளவு இருக்கும். எவ்வளோ இருக்கும்? கொத்தமல்லி எவ்வளோ பெருசு இருக்கும்? அவ்வளோ இருக்கும். வெள்ளை வெளியேறு இருக்கும், உருச்சியாக இருக்கும். அதை சேகரித்து கொண்டு வந்து சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்? தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். தேனிட்ட பணியாரம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ பேசாமல் இருக்கீங்க. தேனிட்ட பணியாரம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த இனிப்பு போடுறது செய்கிற பணியாரம் இல்லை, அது ஆண்டவரே வானத்திலிருந்து கொடுத்த தேன் இட்ட பணியாரத்தை போல இருக்கிற அந்த மன்னா. ஆனால் அவர்கள் அதை புசித்தார்கள். அதை புசித்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் இந்த மன்னாவே சாப்பிட்டு எங்களுக்கு அழுத்து போச்சு, அதனால எங்களுக்கு இறைச்சி வேணும் கேட்டாங்களா இல்லையா? இலவசமா ஆண்டவர் இலவசமா மன்னாவை கொடுக்க, அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. அதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இவன் வனாந்தரத்தில் உனக்கு ஒரு வேலையும் இல்லை. வனாந்தரத்தில் ஒரு வேலையும் இல்லை. பாளையம் புறப்பட்டாதான் இவன் போகணும். பாளையம் புறப்படணும்னா நல்லா படுத்து தூங்க வேண்டியதான். அவன் கூடாரத்தில் படுத்து நல்லா தூங்க வேண்டியதான். 3 நேரம் உழைக்காம ஆனால் போய் பிறக்கணும். அதிகாலையில் போய் மன்னாவை சேகரிக்கணும். சும்மா இல்லை, சேகரிச்சுட்டு வந்தாரா காலையிலே சேகரிச்சுட்டு வந்துடுவாங்க. அது ஏன்னா வெயில் அரிசினா அது என்ன ஆகி போயிடும்? உருகி போயிடும். அப்போ அதுக்கு முன்னாடி போய் சேகரிச்சு கொண்டாந்து வச்சுக்கணும். ஆனால் அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மரித்தார்கள். எதில் மரித்தாங்க? மாம்சத்திலையும் மரித்தாங்க, ஆத்மாவிலையும் மரித்தாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இதிலே புசிக்கிறவன், எது? இந்த ஜீவ அப்பத்திலே புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்குற இந்த அப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எதுல? மாமிச மரணம் உண்டு, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஆத்மாவிலே அவன் பிழைத்திருப்பான். அப்ப எதுக்கு இதை நம்ம இதை அனுசரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவர்கள், நம்முடைய ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அதற்காகத்தான்
அவர் தம்முடைய மாம்சத்தையே நமக்கு அப்பமாக கொடுத்தார். கீழே வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் ம் இவர் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று ஆ தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆ அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, ம் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் ம் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் ம் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னோன்னா என் மாம்சத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னேன்னா யூதர்களுக்கு ஒரு இடரல் உண்டாயிற்று. இப்படி மாம்சத்தை எப்படியா நமக்கு கொடுப்பேன்? மனுஷ மாம்சத்தை எப்படி சாப்பிட்றது? அவங்களுக்குள்ள இடரல் வந்துருச்சு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, என் மாம்சத்தை புசித்து. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்ப நமக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன் நமக்கு வேணும். நம்ம ஏன் இதை வந்து கலந்துக்கிறோம், இதையே நம்ம பங்கு பெறுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு நித்திய ஜீவன் வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும், உலக பிரகாரமான சபையாக இருக்கட்டும், இன்னைக்கு இதை தகாத விதமாய் அனுசரிக்கிறார்கள். தகாத விதமாய் அனுசரிக்கிறார்கள். அதில் பாருங்க, இன்னைக்கு அந்த திருவிருந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா பகலில் செஞ்சுட்டு ராபோஜனம்னு சொல்ல முடியாதுல்ல. பகலில் செஞ்சுட்டு ராபோஜனுங்கிற வார்த்தையை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இவனா ஒரு வார்த்தையை புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு திருவிருந்துங்கிற வார்த்தையை இப்போ உபயோகிக்க ஆரம்பிக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், பகலை இரவென்றும் இரவை பகல் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தார். அது ராத்திரில செய்யணும், இப்படித்தான் செய்யணும், அதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், பகலை இரவென்றும் இரவை பகல் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ அப்படி சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு அப்படி சொன்ன அதே மனிதனே இன்னைக்கு பகலிலே இதை அனுசரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ யாருக்கு ஐயோன்னு தெரியல. இப்போ பாருங்க, இது கடமைக்காக செய்யக்கூடாது. இந்த ராபோஜனம் என்கிறது கடமைக்காக செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு பஸ்கா, பழைய ஏற்பாட்டில் பஸ்கா, புதிய ஏற்பாட்டில் இதுவும் பஸ்காக, இதுவும் பஸ்காக. நம்ம பஸ்காவை அனுசரிக்க வந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் பஸ்காவை அனுசரிக்க வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா இரவு நேரத்தில் தான் அனுசரிக்கணும். ஒரு பழுதற்ற ஆட்டுக்கடாவை எடுத்துக்கணும், ஆட்டுக்குட்டி எடுத்துக்கணும். அதை இரவு நேரத்தில் அவர்கள் புசிக்க வேண்டும். காலை வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது. காலை வரைக்கும் இருந்தால் அதை நீங்கள் சுட்டரித்து விட வேண்டும். இது இரவு நேரத்தில் புசிக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இது தலைமுறையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவங்க தலைமுறை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் இந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க, ஓய்வு நாளை அனுசரிக்கிறாங்க, மற்றதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தரை மட்டும் உண்மையாக தொழுது கொடுக்கிறது இல்லை. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவரை கடைசி நாளிலே எழுப்பேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருப்பது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மெய்யான போஜனம். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானம். இங்க பாருங்க, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய உடலையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படித்தானே? இல்லை வேற யாராவது கொண்டாந்து ஒப்பு கொடுத்தாரா? அப்ப மெய்யான போஜனமாய் இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யணும்.
புளிப்பில்லாத அப்பம்னா புளிப்பில்லாத அப்பத்தை நீ ருசிக்கணும். புளிப்பில்லாத அப்பம்னா எப்போ செய்யணும்? ஏற்றி செஞ்சு தானே புளிப்பு இல்லாமல் இருக்குமா? புளிப்பு இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? புளிப்பு இல்லாத அப்பம் அன்று செய்யப்பட்ட அப்பமாக இருக்க வேண்டும். திராட்சை ரசம் எப்படி இருக்கணும்? திராட்சை ரசம்னா என்னது? திராட்சை பழத்தை பிழிந்து எடுத்தால் அது உடனே பிழிந்து எடுத்து உடனே உபயோகப்படுத்தினால் அது ரசம். அதை புளிக்க வச்சுட்டா ஒயின். ஒயினை குடிச்சா என்ன ஆகும்? போதை வரும். இப்போ கடையில் விற்கிறாங்க, ஒயின் விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி விற்கிறாங்க? அவங்க விற்கிறதுக்காக இதில் வந்துட்டு போதையெல்லாம் இருக்காதுங்க, இது திராட்சை ரசங்க. ஏய், திராட்சை ரசங்க, இது என்னைக்கு புளிச்சது? அதில் நீங்கள் டேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் 3 மாதம் கெட்டு போகாமல் இருக்கும்னு எழுதியிருக்கும். அப்போ எப்போ தயார் பண்ணியிருப்பாங்க? அப்போ இங்கே வேதாகமம் சொல்லுகிறத என் மாம்சம் மெய்யான போஜனம் சொன்னாக்க, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ செய்யணும். மெய்யான போஜனமாக இருக்கணும், புளிப்பில்லாத அப்பமாக இருக்கணும். புளிப்பு இல்லாத அப்பொழுது புளியப்பட்ட திராட்சை ரசமாய் இருக்க வேண்டும். கீழே வாசிங்க. மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கு, ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? அவர் மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். அதுலயும் பாருங்க, ஆண்டவர் உனக்கு இட்ட கட்டளையை உனக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ நீ அதை நிறைவேற்றணும். நீ பிரார்த்தனை பண்ணணும்னு வச்சுக்க, நீ நிலைத்திருக்கவளா? நீ பிரார்த்தனை கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரார்த்தனை பண்றவன் எவனுமே நிலைத்திருக்க முடியாது. கீழே வாசிங்க. நானும் அவனில் நிலைத்திருக்கேன். நீ பிரார்த்தனை பண்ண அவனுக்குள்ள எப்படி நிலைத்திருப்பாரு? அப்புறம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புனது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கும் பிழைத்திருப்பான். அப்ப நம்ம கூடி வந்திருப்பதன் முகாந்திரம் என்ன? அப்பத்தை, தேவனுடைய சரீரமாகிய அப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நம்ம பானம் பண்ணி, அந்த இது என்ன சொல்லியிருக்காருங்க? இதே 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இது நான் உங்களுக்கு வைத்து போகிற கட்டளை, இது நான் உங்களுக்கு வைத்து போகிற கட்டளை, நீங்கள் இதை காலத்துக்கு நீங்கள் அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்துலேயும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ராபோஜன பந்தியை நீங்கள் அனுசரித்தாவே போதும். ஆனாலும் மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், 2 மாதத்துக்கு ஒருக்கா வைக்கிறவர்கள் இருக்கிறார், 3 மாதத்துக்கு ஒருக்கா வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், 6 மாதத்துக்கு ஒருக்கா. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் வாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ கடையில் விற்கிற ஒயினை கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்குறதும், அது எவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுப்பாங்க? ஓ, அது வேறையா? அருமை இல்லை? சரி, ஒரு சில சபையில் இந்த அதுக்குன்னு கிளாஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த கிளாஸ் இதுக்குன்னு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. இந்த விரல் தண்டி இருக்கும், அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேற, இது மாதிரி இருக்கும், ஓட்டையா அதை சொல்லி விட்டு ஊற்றி. இப்போ கொடுக்குற ஒயினை தான் கொடுக்குறேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ, நிறையா குடித்தா போதை வந்துருச்சுன்னா என்ன பண்ண சொல்லி கொஞ்சமாக கொடுக்குறாங்களோ, சரி அங்கேயாவது பரவாயில்ல. சில சபைகளில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வெறும் நன்மை மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற விளக்கம் அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் தலை சுற்றி இங்கேயே விழுந்துவீங்க. அந்த மாம்சத்தில் ரத்தம் இருக்கிறதா? எப்படியா?
மாம்சத்தில் ரத்தம் இருக்குதான். அதனால் நீங்கள் மாம்சத்தை மட்டும் சாப்பிட்டா நீங்கள் போதும். அப்போ நீ மட்டும் கொடுக்குறோம் ஆள் மட்டும் நீ மட்டும் ஏப்பா கொடுத்துக்கிற கடைசியில்? அப்போது இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏமாற்று வேலை. காலையில் நம்ம பார்த்தது போல நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? மனுஷனையா தேவனையா? மனுஷனா இல்லை, நீங்கள் தேவனை ஏமாற்றுகிறீர்கள். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனம் எழுதிருக்கு பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ஐம்பத்தி 57 வாசிக்கிற 57 நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்க நீட்டுறீங்க. எங்க நீட்டுறீங்க? நாக்க நீட்டுற கோஷ்டி யாரு சொல்லுங்க. நீங்க யாரை ஏமாத்துறீங்க? நீங்க யாரை பரியாசம் பண்றீங்க? நீங்க யாரை பரியாசம் பண்றீங்க? யாருக்கு விரோதமாய் உங்க வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததி யாரும் அல்லவோ. பார்த்தீங்களா? இது எல்லாம் நீங்க யாரை வஞ்சிக்கிறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஆகவே வசனம் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நீ அதை தெளிவாய் பின்பற்று, உண்மையாய் செய். பாருங்க, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்க முடிக்க போறோம். லேவியராகமம் 10:9. லேவியராகமம் 10:9. நீயும் உன்னுடைய குமாரனும் சாகாதிக்க வேண்டுமானால் ஆசிரியப்பு கூடாரத்திலே பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீங்குள்ளதற்கும் 10:9 மட்டும் வாசிங்க. நீயும் உன்னுடைய குமாரனும் சாகாதிக்க வேண்டுமானால் ஆசிரியப்பு கூடாரத்திலே பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இங்க என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன் குமாரரும் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எங்கே போகணும்? தேவனை தொழுது கொள்வதற்கு ஆசாரியனும் பலி செலுத்துவதற்கு ஆசாரியனும் எங்கே போகணும்? பரிசுத்த இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும். அப்போ போறவன் என்ன செய்யணும்? திராட்சை ரசத்தோ மதுவோ குடிச்சிருக்க கூடாது. குடிச்சிட்டு அப்படி போனால் என்ன ஆயிடுவேன்? செத்து போயிடுவேன். அப்போ நீ அந்த ஆசாரி பரலோகத்தின் மாதிரியாக இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகிற ஒரு மனுஷனே வந்துட்டு மதுவை குடிச்சிட்டு போனால் என்ன விழுகும்? உடனேயோட அடி வந்து அங்கேயும் முடிச்சிருக்காங்க. நம்ம எங்கே போகிறதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. அப்போ நீ திராட்சை ரசம்னு சொல்லிட்டு மதுவை குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குங்க? என்ன கிடைக்கும்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மதுவை குடிச்சு போனால் அடி விடுங்க, அங்கேயே ஆள் கதை முடிச்சிடும். இப்போ தேவனுடைய ராஜ்யமாய பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நீ மதுவை குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன உனக்கு என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை. அந்த நியாய தீர்ப்பு நாள்லேயே வந்துட்டு இடது பக்கம் போயிருந்துருவார். இன்னைக்கு மதியானம் டிவியில் பார்த்தோம். நியாய தீர்ப்புன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஜட்ஜ்மெண்ட். இந்த உலகத்தில் ஆதாம் முத கொண்டு இந்த 6000 வருஷம் முடியும் பொழுது 7000 வருஷம் முடியும் போது நியாய தீர்ப்பு நடக்க போகுது. நியாய தீர்ப்பு நாங்கள் வாதாடுறதெல்லாம் கிடையாது. இல்லைங்க, நான் அதை திராட்சை ரசம் நினச்சி குடிச்சு விட்டனுங்க. அங்கெல்லாம் வாதாடுறதுலாம் முடியாது. ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் நீதிபதி உலக பிரகாரமாக நீதிபதி ஒரு காரியத்தை
சொன்னதுதான். நீதிபதி எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. நீதிபதி தீர்ப்பு எழுதிட்டா எழுதுனாங்க, நீ இடது பக்கம் போ, நீ வலது பக்கம் போனால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. வலது பக்கம் போகிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவார் ஆண்டவர்? உண்மையும் உத்தமம் உள்ளவர்களே என் பிதாவுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க, முடிச்சு போச்சு, அவ்வளோதான். என்ன வேணும் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில்? என்ன வேணும்? இந்த பிதற்றுகிற வேலை, இந்த புத்தலாட்டம் பண்ணுற வேலையெல்லாம் கிறிஸ்தவத்தில் ஆகாது. இன்னொரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து சொல்லுவோம். வாசிங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:13 வாசிங்க, 12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்குது. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்களே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன கட்டணுமாமா? சத்தியம் என்னும் கச்சையை நீ கட்டி இருக்கணும். நீ சத்தியத்தை விட்டுவிட்டு நீ வேற எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்துட்டு நீ சத்தியத்தை பின்பற்றி போனாங்க நீ அங்க யுத்தத்தில் நீ ஜெயிக்க முடியாது. பொல்லாத ஆவிகளோட நமக்கு யுத்தம் உண்டு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும். நீதி கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். நீதியான வாழ்க்கை இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை உங்கள் காலில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீ பரலோகத்துக்கு போகணும்னா இது எல்லாம் உனக்குள்ள இருக்கணும். சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? வாசிங்க. நீதி இருக்கணும், பாதரட்சையை தொடுத்திருக்கணும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்புறம் என்ன இருக்கணும்? இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறது சும்மா லேசான காரியம் இல்லைங்க. லேசான காரியம் இல்லை. ஏன் நோவாவின் காலத்துல 8 பேர் மட்டும் முளைச்சாங்க? நோவாவின் காலத்துல ஏன் 8 பேர் மட்டும் முளைச்சாங்க? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நீதியா இருந்த தாங்க எழுதியிருக்கோம். அவர்களுக்குள்ளே நோவா என்பவன் உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டார். ஏன்? ஆண்டவரோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோடைய குடும்பம் இல்லையா? எங்க போனார்கள்? வருகிற ஆண்டவருடைய வகையிலே தான் நடக்கும். உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, சத்தியம் இல்லை, நீ பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்? அந்த பொல்லாத யுத்தத்தில் இதெல்லாம் ஒன்று இல்லைனா எங்க என்ன பண்ணிடுறான்? பிசாசானவே உன்னை மறுபடியும் குழந்தையோடு அடிச்சுக்கே எழுதி விட்டுருவேன். இப்போ நம்மால் பூரா தீர்த்துக்கிட்டு இருக்கேன். ஊரா ஊரா பொய், ஊரா இவன் வாய் ஜாலம். சரி, அவர்கள் இருக்கட்டும். நாம் கர்த்தருக்குள் உண்மையாக இருந்து அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேத வசனத்தின்படி நீங்கள் வாழ்றதுக்கு ஒப்பு கொடுங்க.
ஒப்பு கொடுத்து அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செபித்து விட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கூடி வரவும் ஆண்டவரே உங்கள் சத்திய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது உங்கள் ஆபோஜன பந்தியில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். அதை ஆசீர்வதித்து தருவமாக செபிக்கிறோம். நாம் மட்டும் மேம்படட்டும். நாம் இப்பொழுது கடந்து சென்று பாதங்களை கழுவி விட்டு மீண்டும் வந்து நாம் ராபோஜன பந்தியில் பங்கெடுப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது கடந்து சென்று